ஆனா பாருங்க, இப்ப இந்த தேர்தல் ஆணையம் வந்து எல்லாருக்கும் பொதுவா நடக்கணும். ஒருதலை பட்சமாகத்தான் நடக்கிறோம். அதை பற்றி எங்களுக்கு வாய் என்ன சொன்னாலும் எங்களுக்கு கவலை இல்லைங்கிற மாரி அவங்களுடைய போக்கு இருக்கு. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, 98.2 விழுக்காடு ஏற்கனவே எல்லாம் அப்ளை பண்றது முறையானபடி அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 65,00,000 பேரை வந்து நீக்கியிருக்காங்க. இந்த 65,00,000 பேரையும் இந்த வாக்காளர் பட்டியலில் சேர்த்து வச்சு பார்த்தா, இந்த 60,00,000 பேரே வந்து ஏறக்குறைய 8 விழுக்காடு டோட்டல் ஓட்டர்ஸ்ல. இதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன் ரோல்ல உள்ள டோட்டல் ஓட்டர்ஸ்ல ஏறக்குறைய 8 விழுக்காடு. அப்போ இவங்களை நீக்கிட்டு தான் மீதி உள்ளவங்களை பத்தி பேசுறாங்க. மறுபடியும் இந்த 65,00,000 பத்தி பேசுறதுக்கு அவங்க தயாரா இல்ல. ஒண்ணு. இன்னொன்னு சொல்லுங்க, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க சார். இல்ல சார், அதாவது அந்த 7.2 கோடி அந்த 65 லட்சம் இல்லாம இவங்க கொடுத்த வரைவு பட்டியலில் இருக்கக்கூடியது 7.2 கோடி. அதுல இந்த 98.2 டாக்குமெண்ட் கொடுத்துட்டாங்க. 1.8 தான் இன்னும் தரல அப்படின்னு சொல்றாங்க. 1.8% தானே, 98% எல்லாம் சரியாயிடுச்சு தானே அப்படின்னு இயல்பாக ஒரு கருத்து வருது மைண்ட்ல. ஆனா அந்த 1.8க்கு இந்த 7.2 எல்லாமே அவங்க செய்தது சரிங்கிற கணக்கிலேயே வச்சு இந்த 1.8 பார்த்தோம்னா அது 13 லட்சம் பேராக இருக்கு. ஆமா, அதுவே லட்சக்கணக்கில் வருது. அதே தவிர இன்னொன்னு, இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இது முக்கியமான ஒரு பாயிண்ட். சுப்ரீம் கோர்ட் வந்து ஆதார் கார்டையும் ஒரு டாக்குமெண்ட் டு பி அக்செப்டட்னு வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த 65,00,000 பேரை பொறுத்த வரைக்கும். இப்போ கீழே பிளாக் லெவல் ஆஃபீஸர் சொல்லுவாங்க, பிஎல்ஓன்னு சொல்லுவாங்க, பூத் லெவல் ஆஃபீஸர். பூத்துக்குன்னு ஒரு ஆஃபீஸர் கொடுத்தாங்க. அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் அரசு ஊழியர். அவற்றை வந்து பூத் லெவல் வாலண்டியர்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டி வாலண்டியர்ஸ் வந்து கொண்டு போய் கொடுப்பாங்க. பொதுமக்கள்கிட்ட குறைகளை எல்லாம் சுட்டி இவங்கெல்லாம் வாக்காளரை சேர்க்காம விட்டுட்டீங்கன்னு, அல்லது பொதுமக்கள் நேரடியாக வந்து கொடுக்கலாம். இப்ப இந்த பூத் லெவல் ஆஃபீஸர் என்ன சொல்றாங்க, ஆதார் அட்டையை வந்து ஒரு இதை அக்செப்டபிள் டாக்குமெண்டா வச்சுக்கோங்கிற கட்டளை எங்களுக்கு தேர்தல் கமிஷன்ல இருந்து இதுவரைக்கும் வரல. அங்க கொடுத்தா தான் நாங்க வந்து அதை வச்சுக்க முடியும். இன் அதர் வேர்ட்ஸ், இன்னைக்கு இந்த 60 லட்சம் பேர் போனா பிளாக் பூத் லெவல் ஆஃபீஸர் என்ன சொல்லுவாரு, சாரி இதை நாங்க ஏத்துக்க முடியாது, எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரலன்னு சொல்லுவாரு. அவங்க சொல்றது முற்ற முழுக்க சரி. சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டாலுமே அந்த ஆர்டருக்கு தகுந்தபடி எலெக்ஷன் கமிஷன் வந்து எல்லாருக்கும் அறிவுறுத்தணும். இப்ப அப்படி அடுத்த ஒரு செப்டம்பர் 1 தான் கடைசி நாள்னு வச்சிருக்கீங்க. இந்த 65 லட்சம் பேர் செப்டம்பர் 1 இவ்வளவு தடைகளையும் மீறி வந்து அப்ளை பண்ணிட முடியுமா அப்படிங்கிறது பெரிய சந்தேகம். அதனாலதான் கபில் சிபல் சொன்னாரு, இந்த நாட்களை வந்து நீங்க இன்னும் அதிகரிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. இப்ப இதெல்லாம் பத்தி பாருங்க, தேர்தல் கமிஷனுடைய நடவடிக்கை வந்து ரொம்ப ஏமாற்றம் அளிப்பதாக இருக்குது. சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் அதை வந்து இவங்க ஃபீல்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணலன்னா என்ன அர்த்தம்?